எல்லாரும் ஜென்ஸி போராட்டம் நேபாளில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது ஜென்ஸினா இந்த 1998லேருந்து 2018 2012க்குள்ளே பிறந்தவங்க தான் ஜென்ஸி. இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறவங்க தான் இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க நேபாளில். அதாவது அங்கே இருக்கிற மொத்த கவர்மெண்ட்டும் கரப்டாக இருக்கிறதுனால அந்த மினிஸ்டர்ஸ் பசங்க மட்டும் பாஷான வீடு, காரு இதெல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. ஆனால் அது மித்தவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க காசை தானே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டு எங்கே போனாலும் காசு தாங்க, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே காசு பிடுங்குறனால அந்த மக்கள் காசு தான் யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு அவங்க பண்ணுற கரப்ஷனில் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. மினிஸ்டர்ஸ் பசங்களை நெப்போ கிட்னு நெப்போ கிட்னு போட்டு இன்ஸ்டாகிராமில் போடுறதா இருக்கட்டும், அதனால் அதை சோஷியல் மீடியா பேன் பண்ணிட்டாங்க. இப்படி இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது 20 பேர் வேலை சுட்டுட்டாங்க. அதனால் இவங்க பயங்கர வயலண்ட்டாக ஆகிட்டாங்க. இதனால் பிஎம் ரிசைன் பண்ணிட்டார், மித்தவங்களும் பண்ணிட்டாங்க.